இவ எங்க போனான்னு தெரியல. அம்மா இவள திட்டியது தப்பே இல்லதான். நம்ம கேட்ட அவளும் ரோசம் மட்டும் வருது. இப்ப கூட நம்ம வீட்டுக்கு வரும்போது அவளை காணல. அம்மா தான் சாப்பாடு வேற போட்டாவ. ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டா. எங்க ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருவோம் அவ்வளோன்னு ஃபோனையும் வீட்லயே வச்சுக்கிட்டு போயிடுது. புத்திசாலி தானு நினப்பு. எங்க போச்சோ. இப்ப வேற அம்மா அவ மேல கோவத்துல இருக்கியவ. எப்படி வீட்டுக்குள்ள வருவாளோ? கடவுளே கடவுளே. எப்பா எப்படியோ ஒரு வழியா வீட்டுக்குள்ள வந்துட்டேன். ஏங்க நீங்க எப்ப வந்திய? நான் வாரதெல்லாம் இருக்கட்டு. நீ எங்க போயிட்டு வர சின்ன பொண்ணு? உன்கிட்ட எத்தனை தடவை தான் நான் விளக்குறது சொல்லு. ஏதாவது சொன்னா கோவம் மட்டும் வருது. உன பெட்டியும் கட்டிட்டு கிளம்பிட வேண்டியது. கத்தாதீங்க. நான் அமைதியா தானே உங்ககிட்ட பேசுறேன். அதே மாதிரி அமைதியாவே பேசுங்க. ஏன் இப்ப என்னாச்சு? சாப்பிட்டீங்களா? என்ன என்ன சின்ன பொண்ணு வெறும் சுவாறு மட்டும் செய்து வச்சிருக்கா? குழம்பெல்லாம் யாரு செய்வா? நீங்க இப்படி மதியம் சாப்பிட வருவீங்க எனக்கு எப்படி தெரியும்? முதலே தெரிஞ்சா நானே ஏதாவது ஏற்பாடு பண்ணியிருப்பேன். இப்ப என்ன, வாங்க சாப்பாடு தானே நான் போட்டு தரேன், வாங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், எங்க அம்மா தந்தாவ. என்ன நீங்களா நாட்டுக்கோழி சாப்பிட்டுட்டீங்களா? ஆமா சின்ன பொண்ணு, நீயும் சாப்பிட்டியா? ஆமா, பின்ன அது என்ன தனி குடித்தனா? ஒரே அடியா தனி குடித்தனம் போனோம். இது என்ன உலகத்துல இல்லாத தனி குடித்தனம்? சோத்து பானை ஒன்றாம், குழம்பு ரெண்டாம், அதெல்லாம் முடியாது. சோற வச்சு உங்க அம்மா நாட்டுக்கோழி கறி வச்சதை பார்த்தேன். நாக்கு சும்மா வா வாணி கூப்பிட்டுட்டே இருந்தது நாட்டுக்கோழி. அது கொதிக்கும் போது என் நாக்கு பரதநாட்டியமே ஆடிட்டு. நாக்கு பரதநாட்டியம் ஆச்சுச்சா? ஆமாங்க, அழகா அம்மியில அரைச்சிலே குழம்பு வச்சாவ. இது நான் மட்டும் வீட்டில் இருந்ததுன்னா உங்க அம்மைக்கு கை வந்து வலிக்கும், அம்மியில அரைச்சக்கு இடுப்பு வலிக்கும், என்னெல்லாம் சொல்லிட்டு இருப்பாவ. இன்னைக்கு தனக்கு ஒத்தைக்குன்னு சொன்னா என்ன அழகா அரைச்சு தெரியுமா? இல்ல சின்ன பொண்ணு, எங்க அம்மா இப்ப இல்ல, எப்பவுமே சமையல் பண்ணும்போது அம்மியில அரைச்சுதான் பண்ணுவாவ. எங்க அம்மா இந்த மிக்சில அடிச்சதெல்லாம் பிடிச்சாது. பிடிச்சாது எடுப்பார கண்டா குடம் கூத்தாடுன்னு சொல்லுவாவ இல்லையா, அந்த கதையா இருக்கு. பேசாம இருங்க, சாப்பிட்டது தொண்டை வர இருக்கு. அப்படியே நான் ஒரு உறக்கத்தை போடட்டு. ஆமா, உங்க அம்மா ஏதாவது திட்டினாவளா இப்படி குழம்பு தரும்போது? உன் பொண்டாட்டி ஒண்ணு சமையல் பண்ணலன்னு சொன்னாவளா இப்படி? அவைய சொல்லாம இருப்பாவளா சின்ன பொண்ணு? நீ அந்த எதையாவது போட்டு வதக்கி எடுத்தாவது பண்ணிருக்க வேண்டியது தானே? ஆமா, வதக்கி போங்க. நீங்க வேற பக்கத்து வீட்டுல நாட்டுக்கோழி கொதிக்கும் போது நான் என்ன தக்காளி தொக்கா வச்சு சாப்பிட முடியும்? சும்மா இருங்க, உங்க அம்மா வந்தா பாத்துக்கலாம். ஏற்கனவே அம்மா அங்க திட்டிக்கிட்டு தான் இருக்காவ. குழம்பெல்லாம் ஊத்தி எடுத்துட்டானே, இப்ப தேவையில்லாம பிரச்சனை. ஏன் சின்ன பொண்ணு நீ இப்படி இருக்கா? ஆமா, உங்களுக்கு நான் பண்றத பெரிய குற்றமா தெரியும். சும்மா இருங்க, வந்தா பாத்துக்கலாம். ஆமா, வந்தா பாத்துப்பா. ஏம்மா லே, நான் தெரியாம தான் கேக்கேன். மனுஷனா இருந்தா கொஞ்சமாவது ஒரு ரோசம் சூடு சுரண வேணும். சோத்துல உப்பு போட்டு தின்ற எவனா இருந்தாலும் கொஞ்சமாவது ரோசம் இருக்கும். ஆனா உன் பொண்டாட்டிக்கு ஒண்ணுமே இல்லாம இருக்கா பாரு. கோழியதான் பிடிச்சாளா, இல்ல அத வந்து குழம்பு வைக்கதான் ஹெல்ப் பண்ணாளா, கொஞ்சம் அரைச்சித்தான் தந்தாளா, இல்ல கொதிக்கும் போது கொஞ்சம் கிளறைத்தான் விட்டாளா? ஒரு வேலை ஒரு துப்புன இடத்துக்கு ஒரு துரும்பு நுழி போடல. அவ நான் வச்ச குழம்ப ஊத்தி நல்லா தின்னுகிட்டு மலமாடு மாதிரி படுத்திருக்கா பாரு. எம்மா விடுங்கம்மா. கொஞ்சம் கூட சூடு சொரணா இல்லாம அப்படியே கிடைக்கத பாரு. என்ன இப்படியே கிடந்தா விட்டுருவே நினைச்சிட்டு இருக்காங்க இப்படி? மனுஷனுங்கிறா கொஞ்சமா ரோசம் இருக்கான். இதெல்லாம் எதுக்குமா? 2 பானை சோறு எதுக்கு? 2 பானை சோறு இல்ல, சோறு 1 பானை தான், குழம்பு தான் 2. யோ கடவுளே, இருக்கிறது 3 பேரு. 3 பேருக்கும் வீட்டுல 300 சைஸாவா சமைக்க முடியும்? சும்மா இருங்க அம்மா. எதனால உடனே என்கிட்ட சொல்லு சும்மா இரு நீ அவகிட்ட ஒண்ணும் சொல்லிடாதல. நான் இந்த நேரம் இங்க வந்ததே தப்புதான்ப்பா. பர்க்கீசு எலும்பி போறான், சூடு சுரணம் இல்லாம கிடைக்கியா? எப்பா போயிட்டாவப்பா 2 பேரும். நம்மளே வயறு முட்டை சாப்பிட்டுட்டு எலும்ப முடியாம கிடைக்கும். இதுல வேற வந்து சண்டைக்கு வான்னு கூப்பிட்டு இருக்காவ. இப்ப எல்லாம் என்ன சண்டைக்கு வர மூடு இல்ல, கொஞ்சம் நேரம் ஆவட்டு, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். எனக்கு நீ எப்படியாவது பிரச்சனை தேடிதான்ப்பா வருது. நானா ஒதுங்கி இருந்தாலும் என்ன தானா வாவான்னு இழுக்குது. பேசின பேச்சுக்கு சாயங்காலம் ஆவட்டு கொடுத்துறேன். என்னக்கா கூப்பிட்டு இருந்திய? ஆமா லட்சுமி, வேலையா இருந்து. வேலை ஒன்றும் இல்லைக்கா, எல்லா வேலையும் முடிச்சுக்கிட்டு அப்பதான் கொஞ்சம் போய் படுத்தேன். சரி, நீங்க கூப்பிட்டேன்னு வந்தேன். ஏன்க்கா? என் தங்கச்சி ஒரு சக்கையை கொடுத்து விட்டுருந்தாமா,
அது வந்து பழுக்கலை பார்த்துக்க. சக்கை சிப்ஸ் போட்டுருவோமா? சக்கை சிப்ஸ் அக்கா. சரி அப்போ நிறைய நேராகவுமே அது முடியாதுக்கு இந்த பிள்ளைகளெல்லாம் கூப்பிடுவோம். எல்லாரும் வந்தவன சட்டு சட்டுன்னு அரிஞ்சு அப்படியே போட்டு பொரிச்சு எடுத்துட வேண்டியதானே. சாயங்காலத்து போல பண்டத்துக்கு ஆவல்ல, என்ன சொல்லியா? சரிக்கா. அப்ப நான் சின்ன பொண்ணு உமாவையும் கூப்பிடட்டா? வசந்தியையும். உமா எங்கேயோ வெளியே போயிருக்காளாம். வசந்தியும் சின்ன பொண்ணையும் கூப்பிடுவோம். இது அரிஞ்சு படபடா பொரிச்சு எடுப்போமா? சரிக்கா. சாயங்காலம் ஆனால இந்த பிள்ளைய வந்து ஏதாவது இருக்கான்னு அலையா நிக்குது பார்த்துக்கிடுங்க. எத்தனை நாள் தான் கடையில தான் வாங்கி வைக்கிறதுக்கு, இனி நம்மளே செய்திருவோமா? ஆமா லட்சுமி, நான் அதுதான் நினைச்சேன். ஏமா என்ன மக்களே, சுபி வந்திருக்கானோ? சைக்கிள் வெளியே நிக்குது. ஆமா மக்களே, வந்தான். வந்துட்டு அவன் கூட படிச்ச பையனுங்க வீடு பக்கத்துல தான் இருக்கு, போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு சைக்கிளை விட்டுட்டு இன்னொரு பையனை கூட போயிருக்கான். ஓ அப்படியா? சித்தி ஒன்னும் வரலையாம்மா? சித்தி ஒன்னும் வரலமாக்கா. இவன் தம்பி தான் ஒரு சக்கையும் கொண்டு வந்தான். இப்ப கிளம்பிடுவோம் பாத்துக்க. அப்படியா? சரி நான் அவனை போய் பாக்கேன். ரெடி பண்ணி போவாத, அவன் பக்கத்து தெருவரை போயிருக்கான். இப்ப வருவான், நீங்க இரு. சரிம்மா. இம்மா சக்கைய அப்போ என்னம்மா பண்ண போறிய? வெட்டி தாங்கம்மா. அழுக்கல மக்களே, சக்கை சிப்ஸ் போட்டுடலாம். சரிம்மா. சரி சீக்கிரம் படிச்சுக்கிட்டு வாங்க மக்கா. அம்மா சொல்லைய ஒன்னொன்னா எடுத்தாரேன், அரிஞ்சு தந்தியல்னா சீக்கிரமா வேலை முடியும் இல்லையா என்ன? சரிம்மா, கிளம்பி கூட்டிட்டு வரேன். சரிப்பா. அக்கா நம்ம சென்னை போயிருந்தோம்லக்கா. ஆமா லட்சுமி, இந்த நேரம் பார்வதி வந்திருக்கா பாத்துடுங்க. என் வீட்டுக்காரே தானே இருந்தாவ. அவையகிட்ட மறுபடியும் அந்த சம்பந்த விஷயமா பேசிட்டு போயிருக்காக்கா. எந்த சம்பந்தம்? என்ன சொல்லியா லட்சுமி? புரியல. அதான் பார்வதிக்கு மோனுக்கு வந்து கேட்டிருக்கா பாத்துக்கிடுங்க. அப்படியா? நல்ல பையன் தானே, அந்த பூமாரி கட்டி கொடுக்க வேண்டியதானே? பூமாரியை கேட்கலக்கா, மறுபடியும் நம்ம பிள்ளையதான் கேட்டிருக்கான். யாருமா? மோனிஷாவக்கா. மோனிஷாவையா? அவைய அப்பாட்ட அன்னைக்கே பேசினேம்மா. அவைய இப்பெல்லாம் கல்யாணம் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னாவோ பத்துக்க. அதான் உன்கிட்ட சொன்னனே. ஆமாக்கா, நீங்க என்கிட்ட சொன்னியதான். நீங்க சொன்னதே நான் பார்வதி கிட்ட சொல்லியாச்சு. மறுபடியும் அன்னை நம்ம இல்லாத நேரம் வந்திருக்கா பாத்துக்கிடுங்க. இவையல்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கியா? அதான் உங்ககிட்ட மறுபடியும் சொல்லியேக்கா. இல்ல லட்சுமி, கொஞ்ச நாள் கழியட்டுன்னு நினைக்கவ. நீ பூ மாதிரி முறைப்புள்ள தானே, அதையே கல்யாணம் பண்ணி வைக்கலாம்ல என்ன? நாங்களும் அப்படிதாக்கா ஆசைப்பட்டுட்டு இருந்தோம். இப்ப அந்த பையனுக்கு ஏதோ உங்க பிள்ளைய பிடிச்சிருக்கு போல சொல்லியிருப்பான். அதாவது மறுபடியும் வந்து கேட்டுட்டு இருக்கா. அவ அப்பா படிப்பு முடிய முன்னாடி கல்யாணத்தை பத்தியே பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாவ லட்சுமி. என்னத்த சொல்லதுக்கு? சரி பாரு விடு. நான் இப்ப அவகிட்ட என்னக்கா சொல்லதுக்கு? நான் மறுபடியும் வீல்ட கேட்டேன், எனக்கு வீலும் சண்டை தான் லட்சுமி வரும். அந்த இதுக்கு சரிக்கா. அது இல்லாம நான் வந்து பூமாரியை தான் கொடுக்கலான்னு ஒரு இதுல இருந்தோம் பார்த்துடுங்க. ஆனா அவ இப்படி கேட்கும்போது என்ன சொல்லனே தெரியலக்கா. விடு லட்சுமி அந்த பேச்ச, மற்றது அப்புறமா பாத்துக்கலாம். சரி ராணியக்கா. அம்மா இங்க வாங்கலாம். நான் வாரேன் மக்களே. ராணியக்கா தான் கோச்சுக்கிட்டாவளா என்னன்னு தெரியலையே. போய் பாப்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் இவ்வளோ தூரம் வளர்ந்ததற்கு உங்களோட அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். கமெண்ட் பண்ணிக்கிட்டு அதை நீங்கள் ஸ்வைப் பண்ணி விட்டீங்கன்னா ஹைப்புங்கிற ஒரு ஆப்ஷன் வருது. அதை எல்லாருமே ஹைப் பண்ணி விடுங்க. உங்களோட பாயிண்ட்ஸ் இந்த வீடியோக்கு எவ்வளோ கொடுப்பீங்களோ அதை கொடுங்க. மேலும் உங்களோட ஆதரவை நம்மளோட சேனலுக்கு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள்.